வெல்கம் பேக் நண்பா. ஸோ நம்ம வந்து ஒரு வாரமும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தா கேமராமேனை காணும். சரி ஃபோன் அடித்தா இல்லை நான் இன்றைக்கி வரலடா, எனக்கு வந்து ஒரு நாள் லீவு கொடு, நான் எங்கள் பசங்க கூட போய் மீன்லாம் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான். ஸோ வந்து சரி நீ அங்கேயே ஏறா, நான் வரேன், நீ என்ன பண்ணுற பார்க்க சொல்லிட்டு நான் அங்கே போயிட்டுருக்கேன். ஸோ நீங்களும் கண்டினியூவாக வந்து இன்றைக்கி அவன் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாட்ச் பண்ணுவோம். ஸோ நீங்களும் கண்டினியூவாக வாட்ச் பண்ணிட்டு வாங்க. அங்கதான் உட்காந்து ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்கணும், என்னன்னு தெரியல. தம்பி கேமராமேன் சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. காலைல லீவ் லெட்டர்லாம் கொடுத்துட்டு போறீங்க? இல்ல கொஞ்சம் வேலையா வந்துட்டு அதனால என்ன பண்றதுன்னா வந்துட்டோங்க. அப்படி என்ன பண்ண போறீங்க? மீன் பிடிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். இப்போ நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா? வாங்க. ஸோ இவங்க வந்து இங்கே தான் வந்து எங்கள் பசங்க கூட வந்து மீன், இந்த இறால், நண்டுலாம் பிடிக்க போகிறோம்லாம். சரி ஸ்டார்டிங்லேருந்து எப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்டிங்கே வந்துட்டோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணிட்டு இருப்போம். அப்படி என்ன தான் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் செய்கிறான்னு சொல்லிட்டு. தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாக்காம்பூச்சி தோன்றேன். எதுக்கு நாக்காம்பூச்சி? தூண்டில மாட்டி அப்பதான் மீன் மாட்டோம். ஓ அருமை அருமை. உங்களுக்கு விஷயம் இருக்கா? இன்னும் இருக்கு. உங்க பக்கத்துலேயே நாக்காம்பூச்சி இருக்கே. அது நாக்காம்பூச்சி இல்ல. லொகேஷன் மிகவும் அருமையாக எடுத்திருக்கீங்கப்பா. வாவ். எண்ணெய் சட்டி கரெக்டா இருக்கு. நீங்க பிடிச்சீங்கன்னா கொள்ள விட்டுட்டு மசாலா தான் போட்டுடலாம். ஸோ மீன் பிடிக்கிறேன், நண்டு பிடிக்க சொல்லிட்டு இங்கேயும் அட்வென்ச்சராக ஆச்சு சுற்றிட்டு இருக்கானு என்ன. ஸோ நானும் அவனை கூட தான் போயிட்டு இருக்கேன். இது வரைக்கும் அப்போ தான் ட்ரை பண்ணிருக்கானோ, எதுவும் அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி இல்லை. இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல. பட் ஆனால் இன்னைக்கு ஃபுல்லாக அவங்களுக்கு தான் இந்த டே செலிப்ரேட் பண்ண போறேன். ஸோ எண்டில் தான் தெரியும் இன்னைக்கு வந்து எவ்வளோ இதாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பொறுமை வேணும். பொறுமையை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் அந்த என்ஜாய்மெண்ட்டே கிடைக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுதான் எங்க ஊர் சொல்லக்கற. இங்கதான் நாங்க மீன் சமைச்சு சாப்பிட போறோம். எல்லாரும் பின் தொடர்ந்து வாருங்க, பார்க்கலாம். எல்லாம் வாங்க. உங்களுக்கு வேணா கொஞ்சோண்டு மசாலா எடுத்துறாங்க. நாங்களா மீன் பிடிச்சி நாங்களே மீன் வச்சு குத்தி சமைக்க போறோம். இது வந்து போக்ஸ் கம்பி பாருங்க. இந்த கம்பில தான் குத்தி சாப்பிட போறோம். நல்லா திங்கறவர் இன்னும் வரல. நாங்களா தூண்டில போட்டு மீன் பிடிச்சி நாங்களா சமைச்சு நாங்களே சாப்பிட போறோம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க.
ஸோ நம்ம வந்து காலையில வந்து கேமராமேன் வரல, சரி அவர் என்ன பண்றான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு இங்கே வந்தோம். இவனும் இந்த பசங்க கூட சேர்ந்துட்டு மீன் பிடிச்சிட்டு செய்ய போறான்னு சொன்னான். ஸோ அதை ஃபுல்லாக கண்டினியூவாக பார்த்துருந்தோம். அவனோட லட்சத்துக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஒரே ஒரு மீன் தான் கிடைச்சிருக்கு. அந்த ஒரு மீனை தான் வந்து எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட போறாங்க போல. ஸோ இந்த பசங்கள்லாம் பார்க்க போறோம்னு சொல்லிட்டு வந்தா. ஸோ அந்த பசங்கள்ட்ட கேட்போம் என்ன பண்ணுவாங்க சாட்டர்டே சண்டேலேருந்து. இந்த மீன் சொல்ல என்ன சனிக்கிழமை பண்ணுவீங்க லீவ்ல சாட்டர்டே சண்டே ஆனா இது மாதிரி தான் எங்கேயாவது ஆற்றுக்கு போய் மீன் பிடிச்சி எதாவது வறுத்து அதெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். ஆனா எங்க உள்ளவங்களுக்கு எல்லாரும் நீச்சல் தெரியும். இங்க பாருங்க, இவன் 5ஆவது தான் படிக்கிறான், எல்லாருக்கும் நீச்சல் தெரியும். இதே மாதிரி சிட்டில உள்ளவங்க யாருக்குமே நீச்சல் தெரியுமான்னு தெரியல. எல்லாம் அழுவா தம்பி அழுவாரே பேசுறா புகாடிக்கிறேன் அவனுக்கு சொல்லு கட் பண்ணிக்கலாம் சொல்லு. இதை மாதிரி நீச்சல் அவன் 5ஆவது படிக்கிறான், நீச்சல் தெரியும் அவனுக்கு. சிட்டில உள்ளவங்க எல்லாம் கேம் விளையாண்டு இது மாதிரி தான் உள்ளே இருப்பாங்க, வீட்டு உள்ளேயே. எல்லாம் இதை பாருங்க, இது மாதிரி பண்ணுங்க எல்லாரும். நாங்க லீவுலலாம் இது மாதிரி தான் பண்ணிட்டு இருப்போம். வீட்டுல எங்களுக்கு கேம் விளாட மாட்டோம், வீட்லயே இருக்க மாட்டோம், எல்லாம் சுத்தி வெளியே தான் இருப்போம். நீச்சல் எல்லாம் பக்காவா தெரியும். எல்லாம் நீச்சல் எல்லாமே பாத்து டைவ் எல்லாம் செமையா அடிக்கிறீங்க எல்லாம். எல்லாம் இது மாதிரி தான் பண்ணிட்டு இருப்போம். வீட்டுல தேட மாட்டாங்களா? வீட்டுல சொல்லிட்டு வந்துருவோம், இது மாதிரி பண்ணா விட்டுருவாங்க, வீட்டுல விட்டுருவாங்க. நீங்களே தூண்டி செஞ்சு நீங்களே மீன் பிடிச்சிருவீங்க. நாங்களே மீன். ஸோ இங்கே வந்ததுலேருந்து வந்து ஜாலியாக இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து பசங்க இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனானோ. மீன் தூண்டி செஞ்சதுலேருந்து மீன் பிடிச்சி சமைக்கிற வரைக்கும் அவங்களே எப்படி சமைக்கிற வரைக்கும் நம்மளை காட்டிட்டானோ. ஸோ இவனை சொல்கிற மாதிரி என்ஜாய்மெண்ட்டாக இங்கே இருக்குது. அதுமாரி சாட்டர்டே சண்டேலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கே வந்து நீச்சல் அடிக்கிறது, இதுமாதிரி குளிக்கிறது, இதுமாரி தான் அவங்க வந்து சாட்டர்டே சண்டே வந்து லைஃப் ஸ்டைலில் வந்து போட்டுட்ருக்கானோ. ஸோ நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோவில் இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து மீன் வேறு சூப்பராக இருக்குது, நானும் இதுமாதிரி சாப்பிட்டது இல்லை. ஸோ சாப்பிட்டு பார்க்க போகிறேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் 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 பாய். பீஸ் அப்படியே வைங்க. இவ்வளோ பெருசாக பீஸ் வச்சிருக்கா எல்லாரும் சாப்பிட்ற மாதிரியா? ஓட்ட போவேன்.